सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. हरि ओम्. போன கதையில் நம்ம ஜரத்காருன்ற ரிஷி அவருடைய பித்திருக்களை கரையேற்றன்ற காரணத்திற்காக தானும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு சந்ததியை பெருக்கி அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவகிட்ட சங்கல்பத்தை பண்ணிட்டு இவருக்கோசரம் ஒரு பெண்ணை தேடிட்டு வரார். அவர் போட்ட 3 கண்டிஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் தேடிட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ தட்ச பிரஜாபதி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு 2 பெண்கள். அந்த ஒரு பெண்ணோட பேர் கத்ரு, இன்னொரு பெண்ணோட பேர் வினதை. இவா 2 பேரையும் இந்த தட்ச பிரஜாபதி என்ன பண்ணுறார் அப்படின்னா கஷ்யபர்ன்ற ஒரு சிறந்த முனிவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அவன் 2 பேரும் அந்த கஷ்யப முனிவருக்கு எல்லா வகையிலையும் உதவி பண்ணிட்டு அவருக்கு என்னென்ன சேவகம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமாக அவர் ஆசிரமத்தில் தங்கிட்டு வரார். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு அந்த கஷ்யப முனிவர் இவா 2 பேரும் அவருக்கு பண்ணுற சேவையை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளை கூப்பிட்டு உங்கள் 2 பேருக்கு நான் ஒரு வரம் தரலான் இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கோ அப்படின்னு கஷ்யப முனிவர் சொல்கிறார். இதை கேட்ட உடனே கத்ரும் வினதையும் சந்தோஷப்பட்டுன்றா. உடனே கத்ரு என்ன பண்ணுறா, கஷ்யப முனிவர்கிட்ட எனக்கு 1000 பாம்புகள் குழந்தையாக பிறக்க வேண்டும், அவள் எல்லாரும் ஒரே உருவத்தோடு இருக்கணும், அவள் ரொம்ப வலிமையானவளாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறா. கஷ்யப முனிவர் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுறார். இப்போ வினதை என்ன பண்ணுறா, எனக்கு கத்ருக்கு பிறந்த 1000 குழந்தைகளை விட நல்ல பலசாலியாக சக்தியோடு இருக்கக்கூடிய 2 குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்கிறான். இவ 2 பேரும் கேட்டதை கஷ்யப முனிவர் என்ன பண்ணுறார், ஆமோதிச்சுட்டு நான் இங்கே கேட்டபடியே உங்களுக்கு குழந்தைகள் உண்டாவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறார், கஷ்யபரோட அவருடைய வரம் கொடுத்ததுனால கத்ருக்கும் வினதைக்கும் அவளுக்கு 1000 முட்டைகள், வினதைக்கு 2 முட்டைகள் உருவாடுறது. இதை பார்த்த உடனே கஷ்யபர் என்ன சொல்கிறார், நீங்கள் 2 பேரும் இந்த முட்டைகளை பத்திரமா அதனுடைய கர்ப்பாதானம் முடிஞ்சு அது வெளியில் வர வரைக்கும் காப்பாற்றின்றுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு ஊருக்கு கிளம்பி போயிடுறார். இந்த கத்ரு வினதையோட தோழிகள்லாம் என்ன பண்ணுறா, இந்த முட்டைகள் எல்லாம் கொண்டு போய் அதுக்கு எவ்வளோ அளவுக்கு உஷ்ணம் தேவையோ அந்த உஷ்ணம் வர மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு எல்லாத்தையும் பத்திரம் பண்ணி வச்சுட்டுருக்கா. குறித்த காலம், அதாவது ஒரு 500 வருஷம் கழித்து இந்த கத்ருவோடைய 1000 முட்டைகளும் உடஞ்சி அதுலேருந்து 1000 பாம்புகள் அவளுக்கு குழந்தையாக வந்துடுது. கத்ருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் வினதையோட 2 முட்டை மாத்திரம் உடையவே இல்லை. வினதை பார்த்துட்டே இருக்கா, இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு பார்த்துட்டே இருக்கும்போது இன்னொரு 500 வருஷம் போகிறது. அதுக்கப்புறமும் வினதையோட முட்டைகள் உடையலை. இப்போ வினதை என்ன பண்ணுறா, அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி நம்ம குழந்தையே வெளியில் வரலன்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை எடுத்து உடைச்சுடுறான். அவள் அந்த முட்டையை உடைச்சதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த உள்ளுக்குள்ளே இருந்த குழந்தை கம்ப்ளீட்டாக வளராமல் தலையிலேருந்து இடுப்பு வரைக்கும் வளர்ந்து அதுக்கப்புறம் வளராதபடி ஒரு குழந்தை வெளில வருது. இந்த குழந்தை வெளில வந்தோடனே அவள் அம்மா பேரில் ரொம்ப கோவம். அதுக்கு நான் ஃபுல்லாக வளர்ந்து வெளியில் வரத்துக்குள்ளே நீ முட்டையை உடைச்சி என்னை கொண்டாந்துட்டியே, அதனால் நீ என்ன பண்ண போகிறேன்னா, இதை ஏன் நீ செஞ்ச அப்படின்னா, நீ கத்ருக்கு குழந்தை பிறந்துட்டு எனக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்ற ஒரு பொறாமையினால தான் நீ இந்த முட்டையை உடைச்ச. அந்த காரணத்துக்காக நீ யார் பேரில் பொறாமப்பட்டு, அதாவது கத்ரு மேலே பொறாமப்பட்டு இந்த முட்டையை உடைச்சியோ அந்த கத்ருக்கிட்டே நீ அடிமையாக 500 வருஷம் இருக்க போகிற அப்படின்னு சொன்னோடனே அவள் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆகிடுறது. அந்த குழந்தை என்ன பண்ணுறது, சரி நீ கவலைப்படாத, நீ செஞ்ச தப்புக்கு இந்த சாபத்தை கொடுத்த, ஆனால் உங்ககிட்ட இருக்கிற இன்னொரு முட்டையை நீ ரொம்ப ஜாக்கிரதையாக பத்திரமா பார்த்துக்கோ. அந்த முட்டையை என்னுடைய முட்டையை உடைச்சா மாதிரி அவசரப்பட்டு உடைக்காத, அந்த முட்டையிலேருந்து வரக்கூடிய குழந்தை உன்னை இந்த சாபத்திலேருந்து விமோச்சனம் எடுத்து கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி வினதையோட முட்டையிலேருந்து வெளியில் வந்த குழந்தையோட பேர் அருணன்.
அந்த அருணன் எப்படின்னா வெளியில் வரும்போது ரொம்ப பிரகாசமாக சிகப்பு கலரில் இருந்தார். அவர் வந்து அவள் அம்மா கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு அப்படியே வானத்தில் மேலே போகிறார். அவரை பார்த்த உடனே சூரியனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போய்டுறது. இந்த மாதிரி ஒரு அழகான குழந்தையா இருக்கானேன்னு சொல்லிட்டு சூரியன் தன்னுடைய ரதத்துக்கு முன்னாடி அந்த அருணனை வச்சுன்றார். இப்போ இந்த வினதை என்ன பண்ணுறா, அவருடைய குழந்தை கொடுத்த சாபம் பிரகாரம் வரப்போகிறதே அப்படின்னு பயந்து உட்கார்ந்துட்டே இருக்கும்போது கத்ருவும் வினதையும் என்ன பண்ணுறான்னா ஒரு குதிரையை பார்க்குற. அது ரொம்ப அழகான குதிரையாக இருக்குது. அந்த குதிரையோட பேர் வந்து உச்சை ஸ்ரவஸ்ன்னு பேர். அந்த குதிரை என்னன்னா ஒரு காலத்தில் வந்து அமிர்தம் வேண்டி தேவர்களும் அரக்கர்களும் கடலை கரையும் போது வெளியில் வந்த நிறைய பொருட்களில் ஒரு பொருள் வந்து இந்த குதிரை. இந்த குதிரை வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ரொம்ப சக்தி வாய்ந்தது, மின்னலை விட வேகமாக லோகம் விட்டு லோகம் போகக்கூடிய சக்தி உள்ளது. அந்த குதிரையை வந்து இவ 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்குள்ள வந்து ஒரு போட்டி வச்சுக்கலான்னு ஒரு யோசனை தோன்றுறது. அப்போ அந்த கத்ரு என்ன பண்ணுறா, வினதையை பார்த்துட்டு, வினதையே இந்த நீ பார்க்குற இந்த குதிரையோட கலர் என்ன அப்படின்னு நீ சொல்ல முடியுமா அப்படின்றா. எதுக்கு நீ கேட்குற அப்படின்னோடனே, இல்லை இந்த நீ சொல்கிற கலர் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த நான் வந்து உனக்கு அடிமை, ஆனால் நீ சொல்கிற கலர் வந்து தப்பாக இருந்தது அப்படின்னா நீ எனக்கு அடிமை ஆயிடணும் அப்படின்னு சொன்னவொடனே இந்த கத்ருவும் வினதை என்ன பண்ணுறா, ஓகே நம்ம வந்து இந்த குதிரையை பார்த்து அதனுடைய கலர் சொல்கிற விஷயத்த நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போயிடறான். அந்த குதிரையை வானத்தில் பறந்து போயின்னு இருக்கிற குதிரை வந்து சமுத்திரத்தை தாண்டி ஒரு இடத்துல போய் இறங்கிடுறது. இப்போ கத்ரு என்ன பண்ணுறா, நம்ம எப்படியாவது இந்த போட்டியில் ஜெயிச்சு நம்ம வினதையை வந்து நமக்கு அடிமையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தான் 1000 நாகங்கள் பிள்ளையா இருக்கு இல்லையா, அந்த 1000 நாகங்களையும் கூப்பிடுறான். கூப்பிட்டு நீங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உச்சை சிரவஸ்ன்ற குதிரை கிட்ட போய் அதனுடைய வால் இருக்கு இல்லையா, அந்த வாலில் இருக்கிற மயிர்கால்கள் பூரா நீங்கள் அப்படியே அது மேலே ஒட்டிக்கணும். அப்போ அந்த கலரை வந்து நீங்கள் கருப்பாக பண்ணிடணும். அப்படி நீங்கள் பண்ணினேன் அப்படின்னா இந்த போட்டியில் நான் ஜெயிச்சு வினதை வந்து எனக்கு அடிமை ஆயிடுவா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே அந்த பாம்புகள்லாம் என்ன சொல்கிறது, தர்மத்துக்கு விரோதமாக நம்ம வந்து இப்படி வந்து ஒரு காரியத்தை செய்யப்படாதுமா, அதனால் நாங்கள் வந்து இதை செய்ய மாட்டோம் அப்படின்ன உடனே கத்ருக்கு கோவம் வந்துடுது. ஒரு அம்மா சொல்கிற பேச்சை நீங்கள் கேட்காததுனால நீங்கள் எல்லாருமே ஜனமேஜயன் அப்படின்ற ஒரு ராஜா பண்ணக்கூடிய சர்ப்ப யாகத்தில் நீங்கள் எல்லாரும் போய் விழுந்து சாக போகிறேன் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துறான். இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்த உடனே எல்லா நாகங்களும் பயந்து போய் அவெல்லாம் ரொம்ப அழுதுன்ட்ருக்கா. அந்த சமயத்தில் அந்த கத்ருவோட குழந்தை இருக்கு இல்லையா, அந்த நாகங்களில் ஒரு குழந்தை பேர் வந்து கார்கோடகன்னு பேர். அந்த கார்கோடகன் என்ன பண்ணுறான், இவ அம்மா கிட்ட வந்து அம்மா நீ கவலைப்படாத, நான் வந்து நீ கேட்டுன்ற பிரகாரம் அந்த குதிரையோட வாலில் போய் உட்காந்துட்டு கருப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே கத்ருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனால் இந்த கத்ரு சர்ப்பங்களுக்கு கொடுத்த சாபத்தை எல்லா தேவர்களும் ரிஷிகளும் கேட்டுருக்கா மேல் லோகத்துலேருந்து. அவெல்லாம் என்ன பண்ணுறா, நேராக போய் பிரம்மாஜி கிட்ட போய் கேட்குறா. இந்த சாபத்தை பிரம்மாஜியும் கேட்டு அவர் வந்து ஆமோதிக்கிறார். அப்போ இந்த தேவர்கள்லாம் பிரம்மாஜி கிட்ட கேட்குறா, இந்த மாதிரி ஒரு தாய் வந்து எப்படி இந்த குழந்தைகளுக்கு சாபம் கொடுக்க முடியும் அப்படின்ன உடனே அந்த பிரம்மாஜி சொல்கிறார், இந்த நாகங்கள்லாம் கத்ருக்கு குழந்தையாக பிறந்து அவளுடைய இணக்கமெல்லாம் பெருகி நிறைய நாகங்கள் என்ன ஆச்சு, விஷமுள்ள நாகங்கள்லாம் நிறைய பெருகிடுது. அந்த நாகங்கள்லாம் தன்கிட்ட இருக்கிற விஷத்தினால ரொம்ப கர்வம் கொண்டு ஒன்றுமே செய்யாத மனிதர்கள் மிருகங்கள் இவாளெல்லாம் கடிக்கிறது. அப்போ என்ன ஆறுது, இந்த நாகங்கள் வந்து அவளுக்கு கொடிய குணம் வந்துடுது. அதனால் இந்த நாகங்களை அழிக்கிறதுக்குத்தான் அவள் அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துருக்காளே ஒழிய மிச்சப்படி அவள் அந்த அம்மா கத்ரு வந்து லோகத்துக்கு நன்மையை தான் பண்ணியிருக்கா. இதுவும் வந்து இந்த மாதிரி நாகங்களுக்கு சர்ப்பம் வரணும், ஜனமேஜயன் ஒரு சர்ப்ப யாகம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் முன்னாடியே சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்கோ, இது வந்து லோகக்ஷேமத்துக்கோசரம் தான் கத்ரு இந்த மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிடுறார். அதோடு இல்லாமல் அவர் என்ன பண்ணுறார், இந்த நாகங்களுக்கெல்லாம் அப்பா யார், கஷ்யப முனிவர். அந்த கஷ்யபர முனிவரை கூப்பிட்டு இந்த மாதிரி உன்னுடைய மனைவி கத்ரு உன்னுடைய பிள்ளைகளுக்கு சாபம் கொடுத்ததுக்கோசரம் நீ அவளை கோச்சிக்காத,
இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நன்மை வரணும், அதே சமயம் கொடிய விஷங்கள் உள்ள நாகங்கள் வந்து அப்பாவி மக்களெல்லாம் கடித்து கொலை பண்ணக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்யப முனிவருக்கு பிரம்மாஜி என்ன பண்ணுறார், ஒரு அருமையான மந்திரத்தை போதிக்கிறார். அந்த மந்திரத்தோட சக்தி என்னன்னா, எந்த விஷமுள்ள பாம்பு யாரை கடித்தாலும், இல்லை எந்த மிருகத்தை கடித்தாலும், இல்லை ஈவன் ஒரு தாவரத்தை கடித்தாலும், இந்த கஷ்யப முனிவர் அந்த மந்திரத்தை போட்டார்னா அந்த விஷம் வந்து நிவர்த்தி ஆகிடும், அதாவது அந்த விஷம் வந்து போயிடும். அப்படிப்பட்ட மந்திரத்தை கஷ்யபருக்கு சொல்லி கொடுத்துட்டு பிரம்மாஜி மறைஞ்சு போயிடுறார். இப்போ மறுநாள் காலையில் சூரிய உதயம் வருது. உடனே கத்ருவோட குழந்தைகள் எல்லாரும் இந்த கார்கோடகன் சொன்ன பேச்சை கேட்டுண்டு எல்லாருமா என்ன பண்ணுறா, அந்த உச்சேஸ்வரவஸ்ன்ற குதிரை கிட்ட போய் அதனுடைய வால் பக்கமாக எல்லாரும் கருப்பாக அப்படியே அதில் ஒட்டின்டுறா. இப்போ தூரக்கேந்து பார்க்குற வாளுக்கு அந்த குதிரையோட வால் வந்து கருப்பாக இருக்க மாதிரி தான் தெரியும். இப்போ கத்ருவும் வினதையும் என்ன பண்ணுறா, நம்ம 2 பேரும் அந்த குதிரையை போய் பார்த்து நம்ம போட்டியில் யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய சமுத்திரம், இந்த சமுத்திரத்தை பற்றி மிக அழகாக வர்ணனையெல்லாம் இந்த மகாபாரதத்தில் பண்ணிருக்கா. அந்த சமுத்திரத்தை தாண்டி அக்கறை உள்ள கரைக்கு போகிறான். போனால் அந்த இடத்துல வந்து இந்த உச்சேஸ்வரவஸ்ன்ற குதிரை வந்து நின்றுட்டுருக்கு. அதை பார்த்த உடனே கத்ரு வந்து வினதையை பார்த்து கேட்குறான், இப்போ இந்த குதிரையோட வால் எப்படி இருக்குது நீ சொல்லு அப்படின்ன உடனே வினதை பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த வால் வந்து கருப்பாக ஆயிடுது. அதை பார்த்த உடனே கத்ரு சொல்கிறா, நான் தான் இந்த போட்டியில் ஜெயித்தேன், அதனால் இனிமேட்டு நீ எனக்கு அடிமை, எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய எல்லா வேலையும் நீ செய்ய வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு சொன்னவொடனே வினதை என்ன பண்ணுறா, ரொம்ப மனசில் துக்கத்தோட கத்ரு சொன்னபடியே அவளுக்கு வந்து அடிமையாக இருந்து வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கா. இப்படி இருக்கும்போது அந்த இன்னொரு முட்டை இருக்கு இல்லையா, அதாவது வினதையோட இன்னொரு முட்டை, அந்த முட்டை வந்து ஒரு குறித்த காலம் வந்த உடனே அந்த முட்டை வந்து உடையிறது. உடைஞ்ச முட்டையிலேருந்து கருட பகவான் வந்து அம்மா பக்கத்தில் இல்லாமையே அதுலேருந்து வெளியில் வரார். அவர் வெளியில் வரும்போதே மிக பிரகாசமாக வரார். அவருடைய ஒளியை பார்த்தோன்னே எல்லா திசைகளிலிருந்து வர ஒளியெலாம் வந்து மங்கி போகிற மாதிரி ஆயிடுத்து. அவருடைய சிறப்பு என்னன்னா, கருட பகவான் வந்து நினைச்ச நேரத்தில் நினைச்சபடி அவர் வந்து உருவம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவர் எங்கே போகணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு போகலாம். மிகப்பெரிய சக்தி ஒன்று உண்டு. ரெண்டாவது, அந்த கருட பகவான் வந்து ஜொலிக்கிறத பார்த்தா ஒரு அக்னி எப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சால் ஒரு ஜொலிப்பு இருக்குமோ அது மாதிரி வந்து ஜொலிக்கிறார். அதை பார்த்த உடனே மின்னலே கூசுகிற அளவுக்கு ஜொலிப்பு வந்துடுதான். அந்த வேகத்தையும் அவர் வந்து அவருடைய உருவத்தையும் அவர்கிட்டேருந்து வர ஒளியும் பார்த்த உடனே சுற்றி எல்லா லோகத்தில் இருக்கிற ரிஷிகள் தேவர்களுக்கெல்லாம் பயம் வந்துட்டு அவெல்லாம் என்ன நினச்சிக்கிறா, ஏதோ அக்னி பகவான் வந்து கோபம் வந்து இந்த மாதிரி கொழுந்து விட்டு எரியிறார் போல இருக்கு, அதனால தான் 7 பூலோகமும் தகிக்கிற அளவுக்கு இந்த நெருப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமாக போய் அக்னி பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறா. நீங்கள் ஏன் கோச்சின்னு இருக்க, எதுக்கோசரம் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய உருவம் எடுத்துட்டு நீங்கள் வந்து தகிக்கிறல, எங்களாலலாம் இருக்கவே முடியல, எந்த லோகத்துலையும் யாராலையும் வந்து ஒரு வேலையும் செய்ய முடியல, தயவு செஞ்சு உங்களுடைய உருவத்தை குறைச்சுங்கோ, உங்கள் தேஜஸையும் குறைச்சுங்கோ, நீங்கள் ஹெல்ப் பண்ணாதான் எங்களால் எங்களுடைய கடமைகள்லாம் செய்ய முடியும் அப்படின்னா அக்னி பகவான் சொல்கிறார், நானா எங்கிட்டேருந்து இந்த மாதிரி தேஜஸ்லாம் வரலையே, நீங்கள் பார்க்குறது வந்து என்னுடைய ரூபமோ என்னுடைய தேஜஸோ கிடையாது, நீங்கள் பார்க்குறது வந்து கருடன்ற ஒரு குழந்தை வினதைக்கு வந்து பிறந்திருக்கான். இந்த வினதையோட குழந்தையான அந்த கருடன் தான் இப்படிப்பட்ட உருவத்தோடையும் தேஜஸோடையும் ஜொலிச்சுன்னு இருக்கான். அதனால் நீங்கள் அவங்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுங்கோ, அவர் வந்து உங்களுக்கு க்ஷேமத்தை பண்ணுவார் அப்படின்னோடனே இந்த தேவர்கள் எல்லாம் நேராக அந்த கருடன் கிட்ட போகிறா. கருடன் கிட்ட போக முடியல வாளால், ஏன்னா கருடன் வந்து அவ்வளோ ஜொலிப்போட ஒரு அக்னி மாதிரி இருக்கார். அவர்கிட்ட போய் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி, நீ தான் இந்த உலகத்திலே வந்து மிகச்சிறந்தவன், உங்ககிட்ட இருக்கிற சக்தி மாதிரி யாருக்கும் கிடையாது, நீ வந்து எங்களெல்லாம் தேவர்களெல்லாம் காக்கிறதுக்குன்னு தான் நீ பிறந்திருக்க, விஷ்ணு பகவானே வந்து உனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அதனால் நீ இந்த மாதிரி ஒரு பெரிய உருவத்தை எடுத்துட்டு அக்னிக்கு மேலே ஒரு ஜொலிப்போட ஒரு உஷ்ணத்தோடு எங்களெல்லாம் நீ தகிக்காத, எங்களை காக்கிறதுக்கோசரம் தானே நீ இப்போ வந்து வந்திருக்க, அதனால் தயவு செஞ்சு உன்னுடைய உருவத்தை சுருக்கிண்டு
உன்னுடைய ஜொலிப்பை நீ குறைச்சிண்டு நீ வந்து உங்கள் அப்பா கஷ்யப் ரிஷின்றவர், அவர் மிகப்பெரிய மகாத்மா, அவர் எல்லாருக்கும் நல்லது தான் செய்வார். அதனால் அவருடைய பிள்ளையான நீயும் எங்களுக்கு வந்து நல்லதை செய்ய வேண்டும், எங்களை நீ காக்க வேண்டும், ஏன்னா எங்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்கோசரம் தான் நீ வந்து பிறந்திருக்க அப்படின்னு எல்லா தேவர்களும் ரிஷி கூட்டங்களும் கருட தேவன் கிட்ட போய் மனமாற பிரார்த்தனை பண்ணுறான். இந்த பிரார்த்தனைக்கு கருட பகவான் மனசு ஒத்துண்டாரா, அவள் கேட்டுன்ற பிரகாரம் அவருடைய உருவத்தை குறைச்சிண்டு தேஜஸையும் குறைச்சிண்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணாரா அப்படின்ற கதையை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஹரி ஓம்.